very good morning, ladies and gentlemen. This is your Captain Lee speaking. On behalf of all the crew on board, I would like to welcome all of you on our flight CW2411 bound for Singapore. I hope you've enjoyed flying with us. I wish you a pleasant day ahead. சார்லி, என்ன முதலாளி? மீதி பணம் எங்க? என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். 50,000 மட்டும் தான் இருக்கு. இருக்காது. நாங்க மொத்தம் 130,000 விமான நிலையத்துல கொடுத்தோம். அப்போ மீதி பணம் எங்க? குறைஞ்சது 80,000 அமெரிக்க டாலரை காணல. அதை திரும்ப பெற உதவணும். நான் விமானத்தில் ஏறின நேரத்துல இருந்து அது என்கிட்ட தான் இருந்தது. விமான பயணத்தும் போது ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை யாரும் எடுத்திருக்கணும். ஓகே சார், கொஞ்சம் பொறுங்க. நான் புலனாய்வு அதிகாரி அழைக்கிறேன். அலெக்ஸ் பேசுகிறேன். விமானத்தில் நடந்த திருட்டு சம்பவம் போல தோணுது. நான் வந்துட்டு இருக்கேன். சார், இவர் தான் பாதிக்கப்பட்டவர். ஹலோ, நான் மூத்த புலனாய்வு அதிகாரி அலெக்ஸ் லாம், விமான நிலைய காவல்துறை. இந்த வழக்கை பற்றி மேல் விவரங்கள் உங்களிடம் இருந்து தேவைப்படுது. என்னோட வாங்க. அப்போது நீங்கள் கொண்டு வந்த பணம் எல்லாம் வெவ்வேறு நாணயங்கள் இருந்துச்சா? ஆமாம், ஆனால் பெரிய தொகை அமெரிக்க டாலர் இருந்துச்சு. நாங்கள் நகை வியாபாரம் செய்கிறோம். ஆண்டுதோறும் இந்த வர்த்தக சந்தைக்கு ஹாங்காங் போவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பேங்காக்கில் தான் இருந்தோம். நீங்கள் கொண்டு வந்த அந்த தொகை விற்பனையிலிருந்து கிடைச்சதா? அமெரிக்க டாலரை பொறுத்தவரை $13,000 தொகை இருந்துச்சு. நீங்க விட்டர்கிட்ட சரி பார்த்துக்கலாம். அவர் தான் இணைய பரிவர்த்தனை செஞ்சாரு. ஆமாம், நான் தான் சிபிஎன்ஐ படிவத்தை சமர்ப்பித்தேன். 20,000 வெள்ளிக்கு மேலே வச்சுருந்தா சிங்கப்பூருக்கு வரதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிவிக்கணும். எல்லா தொகையும் அங்கேயே பட்டியலிடப்பட்டிருக்கு. அது வார இறுதியில் நீங்கள் செஞ்ச விற்பனை தொகையோடு ஒத்துருக்கா? ஆமா, எங்க விற்பனையில் கிடைச்ச எல்லா விவரங்களும் இருக்கு. அதை நீங்க சோதிக்கலாம். அப்படின்னா அந்த நடைமுறையை எனக்கு விளக்குங்க. கடைசியாக ரொக்கம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருந்துச்சா? அந்த சந்தை முடிஞ்ச கடைசி நாளில் என் ஊழியர்கள்கிட்ட அமெரிக்க டாலர் பிரித்து கொடுப்பேன். ஒவ்வொருத்தட்டையும் $20,000. அது உங்கள் வழக்கமான நடைமுறையா? பாதுகாப்பா வச்சிருக்க, எதுவும் நடந்துடாம இருக்க. ஆனால் விமானத்தில் நீங்கள் எல்லா தொகையையும் உங்களோட வச்சுருந்ததாக சொன்னீங்களே. நான் விமானத்தில் ஏறதுக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் வாங்கிட்டேன். நன்றி. நன்றி. 10, 20, 30 சரி, எல்லாம் இருக்கு. முதலாளி, நான் விமானத்தில் ஏறலாம். கடைசி அழைப்பு வந்துருச்சு. நாம தரையிறங்கியதும் நானும் சாலியும் அலுவலகத்துக்கு போகிறோம். நீங்கள் வீட்டுக்கு போய் ஓய்விடுங்க, சரியா? நன்றி முதலாளி. அப்போது நீங்கள் விமானம் புறப்படும் வாசலுக்கு அருகே ரொக்கத்தை கொடுத்துக்கிட்டீங்க. அங்கே காத்திருந்த அனைவரும் பார்க்கும்படி செஞ்சீங்களா? அதை நாங்கள் வெட்ட வெளிச்சமாக செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது யாராவது உங்களை கவனிக்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு அப்படி தோணலை. சீக்கிரமா நடந்துருச்சு. விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா பணமும் சரியாக இருக்குதான்னு சோதிச்சு பார்த்தீங்க தானே? ஆமாம். எந்த நேரத்திலாவது நீங்கள் பையை கவனிக்காமல் விட்டுட்டு போனீங்களா? நான்
கழிவறைக்கு போனேன், ஆனால் ஒரு முறை மட்டும் தான். பயணிகள் அந்த நேரத்தில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. என் ஊழியர்கள் அனைவரும் அங்கே உட்காந்துருந்தாங்க. என் பையன் யாரையாவது எடுத்திருந்தா அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. நான் அங்கே 2-3 நிமிஷம் மட்டும்தான் இருந்திருப்பேன். நீங்க திரும்ப வந்தப்போ உங்க பையில ஏதோ மாற்றங்களை பார்த்தீங்களா? இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. விமான பயணத்தின் போது நீங்க தூங்கலையா? விக்டர் கொஞ்ச நேரம் கண்ணா சந்தாரு. ஆனால் அது சில நிமிடங்கள் மட்டும்தான். தரையிறங்கிறதுக்கு முன்னாடி சரியா தெரியல. ஆனா நீங்க ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது யாராவது உங்க பைய உங்களுக்கு தெரியாம திறந்திருக்கலாமா? தரை இறங்கிய பிறகு எல்லா நேரத்திலும் பை உங்ககிட்ட தான் இருந்துச்சா? ஆமாம், எல்லா நேரத்துலையும் அந்த பை என்கிட்ட தான் இருந்தது. அங்கிருந்து நேரா அலுவலகம் போனீங்களா? ஆமாம், பாதுகாப்பு காரணங்களுக்காக நேராக போய் பாதுகாப்பு பெட்டியில் பணத்தை வச்சிடலாம். அது எங்கள் நடைமுறை. நாங்க அலுவலகத்துக்கு போன பிறகு தான் விக்டருக்கு திடீர்னு தெரிய வந்துச்சு அமெரிக்க டாலர் காணோன்னு. சார், நான் இன்னொரு ஊழியரான ஜூலியட்டிடம் பேசினேன். அவர் சொல்வதும் விக்டர், சார்லி சொல்வதும் அனைத்தும் ஒத்துருக்கு. நீங்க பயணிகள் பட்டியலை சோதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம் சார், நாங்கள் கவனிக்கிறோம். ஓகே, விமான நாளும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். சார், ஒரு பயணியை கவனத்தில் கொண்டுள்ளோம். பெங்ஹுய். அவர் சிங்கப்பூர் வழியா ஜகார்த்தா போக வேண்டிய பயணியாச்சே. நான் சொல்றேன், அவர் அந்த தொடர்பு விமானத்துல போகல. அதோட அவர் சிங்கப்பூர்ல தங்கு விவரத்தையும் தெரிவிக்கல. ஓகே, அவரை கண்டுபிடிக்கலாம். சரி சார். அப்போ இதுதான் பெங்குய், கருப்புல இருப்பவர். ஆமா, அதோ அவர் மீண்டும் இருக்கிறார். அவர் எங்க போடான்னு தெரியுமா? ஆமா சார், நாங்க டாக்ஸி நிறுவனத்தோட சோதிச்சு பார்த்தோம். இறக்கி விட்ட இடத்த சொன்னாங்க. ஒரு ஹோட்டல்? ஆமா, ஹோட்டலுக்கு வெளியே உள்ள போல் கேமரா சோதனை செஞ்சு நாங்க அதை உறுதி செஞ்சோம். நமது ஆட்கள் ஹோட்டல் ஊழியர்களுடன் பேசினாங்க. பெங்ஹுய் இருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா அவர் சற்று நேரத்துல வெளியே போயிட்டார். அவர் எவ்வளவு நேரம் தங்கி இருக்கிறாரு? ஒரு ராத்திரி மட்டும்தான். அவர் திரும்பி வருவாரு. அவர் திரும்பி வரும்போது நாம தயாரா இருக்கணும். நூத்தி 6. நீங்க தான் பெங்குயா? ஆமா. நான் மூத்த புலனாய்வு அதிகாரி அலெக்ஸ் லாம், விமான நிலைய காவல்துறை. நாங்கள் புலனாய்வு செய்யும் ஒரு வழக்கு பற்றி உங்களிடம் சில கேள்விகள் கேட்கணும். வாங்க, உங்கள் அறைக்கு போகலாம். பெட்டிகளை சோதனை செய்யுங்க. நீங்கள் தொடர்பு பயணத்தில் ஜக்கார்த்தாவுக்கு போயிருக்கணும். நீங்கள் ஏன் அந்த பயணத்தை எடுக்கலை? என் மனசை மாற்றிக்கிட்டேன். சார், உங்கள் தொடர்பு விமான பயணத்தை ஏன் தவற விட்டீங்க? அதான் சிங்கப்பூருக்கு வந்துட்டேனே, இன்னொரு நாள் ஏன் தங்கக்கூடாதுன்னு நினச்சேன். உங்கள் பைய படுக்கையில் காலி செய்யுங்க. உங்கள் பையில் இருக்கத படுக்கையில் காலி செய்யுங்க. சார், இது உள்ளூர் சூதாட்ட கூடத்தில் உள்ளது. பாருங்க, ஓகே, நான் அங்கிருந்து தான் வரேன். நான் பணம் ஜெயிச்சேன். உங்க பணப்பையையும் வெளியிடுங்க. நீங்க ஹாங்காங்ல இருந்து விமானத்துல வந்து 12 மணிக்கு தரையிறங்குனீங்க. நேரடியாக நீங்க சூதாட்ட கூடத்திற்கு போனீங்க. நீங்க சிங்கப்பூருக்கு எவ்வளவு பணம் கொண்டு வந்தீங்க? அறிவிக்காம 20,000 சிங்கப்பூர் வெள்ளிக்கு அதிகமாக உள்ளே கொண்டு வர்றது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இங்க வந்தப்போ என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் சூதாட்ட கூட்டத்துக்கு போனேன், பணம் ஜெயிச்சேன். நீங்க வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பி வச்சீங்க தானே? அந்த ஹாங்காங் டாலர் பற்றிய கதை என்ன? அது எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? நான் மக்காவ் சூதாட்ட கூட்டத்துல பணம் ஜெயிச்சேன். அங்கிருந்து வரேன். ஹாங்காங் டாலர் இருக்கத்தான் செய்யும். எந்த சூதாட்ட கூடம்? எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இந்த பணம் எல்லாம் சூதாட்ட கூடத்தில் இருந்து வந்தவை. நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். அதிர்ஷ்ட தேவதை என் மேல கண் திறந்திருக்கா. பெங்குவி, திருட்டு குற்றங்களை செய்த சந்தேகத்தின் பேரில் உங்களை கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. என்னை ஏன் கைது செஞ்சீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, சூதாட்ட கூடத்துல பணம் ஜெயிச்சேன்னு. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிய தொகை 10,000 சிங்கப்பூர் வெள்ளி. மொத்தமா எவ்வளவு அனுப்பி வச்சீங்க? என் பொருள் உங்ககிட்ட இருக்கு, நீங்களே சோதிச்சு பார்த்துக்குங்க. சிங்கப்பூருக்கு நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன? நான் தான் சொன்னேனே,
விடுமுறைக்காக வந்தேன். நான் மக்காவில் பணம் ஜெயிச்சேன். இங்கேயே முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். விடுமுறை ஓரிரு மட்டுமா? நான் எல்லா இடத்துக்கும் போவேன். எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான், கம்போடியா, மலேசியா, ஹாங்காங். நீண்ட விடுமுறை போல இருக்கே. சில ஆண்டுகளுக்கு முன்னால நான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். 13 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். சீனாவில் திருடியதுக்காக. விடுமுறைக்கு போக முடியல. ஆனா இப்போ நான் ஒரு திருந்திய மனிதன். வேலை தேடுறேன். ஓகே, நாளை காலையில் இதுதான் திட்டம். குழு ஏ சூதாட்ட கூடத்திற்கு போய் அவர் சொன்னதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. குழு பி பணம் அனுப்பியதை கவனியுங்க, முகவர்களுடன் பேசுங்க. குழு சி எல்லா கண்காணிப்பு கேமராவையும் பாருங்க. பெங்குய் சரியா எவ்வளவு தொகை அனுப்பி வச்சார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எந்த முகவரை பயன்படுத்தினாரு கண்டுபிடிங்க. போகலாம். இன்னொன்று, விக்டர் டான் அமெரிக்க டாலர் தவிர மற்ற பணத்தை வச்சிருந்ததாக சொன்னார். அவருடைய புகார்ல டாலர் மட்டும்தான் இருந்தது. ஹாங்காங் டாலர் பற்றியும் மற்ற பணம் பற்றியும் அவர்கிட்ட நாம் உறுதி செய்யணும். உண்மையில் நான் சோதிச்சு பார்க்கவே இல்லை. நான் அமெரிக்க டாலரை கவனம் செலுத்தினேன். மற்ற பணத்தை எண்ணி கூட பார்க்கல. உங்களோட புகாரின்படி உங்ககிட்ட 120,000 ஹாங்காங் டாலர் இருந்தது, சரியா? 122,000 இருக்கணும். இங்கே 52,000 மட்டும்தான் இருக்கு. இந்த தெளிவாக தெரியும் பணப்பையை நீங்கள் பாதுகாப்பு பெட்டியில் வச்ச பிறகு அதை யாரும் எடுக்கலைங்கிறத உறுதி செய்ய முடியுமா? ஆமாம். அப்போ 70,000 குறையுது. அப்போ நீங்கள் அந்த ஆளை பிடிச்சிட்டிங்களா? எங்களோட புலனாய்வு தொடருது. எங்களுக்கு இதுவரை தெரிந்தது இதுதான் சார். தரையிறங்கியதும் பெங்குய் டாக்ஸி எடுத்து நேராக ஹோட்டலுக்கு போனார். சற்று நேரத்துக்கு பிறகு அவர் சூதாட்ட கூடத்திற்கு போனார். சூதாட்ட கூடம் அவரின் பரிவர்த்தனை உறுதி செஞ்சிருக்கு. அவர் 30,000 அமெரிக்க டாலரை சூதாடுவதற்கு மாற்றியிருக்கிறார். பிறகு சிங்கப்பூர் டாலராக மாற்றியிருக்கிறார். அதன் பிறகு அவர் பணம் அனுப்பும் முகவர் நிலையம் போயிருக்கிறாரு. பெங்குய் 37,000 சிங்கப்பூர் வெள்ளி அனுப்பி வச்சிருந்தாரு. பாதி அவரோட மனைவிக்கு, இன்னொரு பாதி அவரோட தம்பிக்கு. 2 பணம் அனுப்பும் முகவர்களிடம் 4 முறை அவர் அதை செஞ்சிருக்காரு. அப்புறம் அவர் சூதாட்ட கூடம் திரும்பி இன்னும் தொடர்ந்து சூதாடினார். சூதாட்ட கூடத்திலிருந்து அவர் 2ஆம் முறை வெளியேறி ஹோட்டலுக்கு திரும்பினார். அப்போதுதான் நாம் அவரை கைது செஞ்சோம். இந்த முறை அவர் உண்மையை சொல்றாரான்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். நான் எந்த தப்பும் செய்யல. 37,000 சிங்கப்பூர் வெள்ளியை நீங்க உங்க மனைவிக்கும் தம்பிக்கும் அனுப்பி வச்சது எங்களுக்கு தெரியும். அந்த பணம் எப்படி கிடைச்சது? சூதாட்ட கூடத்தில் ஜெயிச்சிருந்தா அது எந்த இடம்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். கொஞ்சம் பணம் நான் மக்கா சூதாட்ட கூடத்தில் ஜெயிச்சேன். மற்றதெல்லாம் எனக்கு விமானத்தில் கிடைச்சது, தரையில் கிடந்தது. அப்போ நீங்க அந்த பணத்தை தரையில கண்டெடுத்தீங்க. ஊதா நிற பிளாஸ்டிக் பையில. விமான பயணத்தின் போது அதை பார்த்தீங்களா? இல்ல, நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எப்போது அதை பார்த்தீங்க? தரையிறங்கினதுக்கு அப்புறம். அது அங்க இருந்துச்சு. நான் அதுல இடறிட்டேன். அதை எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன். எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா நிறைய இருந்துச்சுன்னு தெரியும். அப்போ உங்ககிட்ட 20,000 சிங்கப்பூர் வெள்ளிக்கும் அதிகமா ரொக்கம் இருக்குன்னு தெரியும். ஏன் அதை அறிவிக்கல? அது போலின்னு நினைச்சேன். பாருங்க, உங்க கதையை நீங்க மீண்டும் மாத்துறீங்க. 20,000 வெள்ளிக்கும் குறைவா வச்சிருந்ததாக முன்னாடி சொன்னீங்க. இப்போ பணத்தை விமானத்தில் கண்டெடுத்ததாக சொல்றீங்க. அது போலியா இருக்கும்னு அதை பற்றி அறிவிக்கலைன்னு சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க. அதை பத்தி சொல்ல வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க விமானத்தில் பணத்தை கண்டெடுத்ததுக்கும் ஜகார்த்தா பயணத்தை தவற விட்டதற்கும் சூதாட்ட கூடத்திற்கு போனதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன்னா அப்படிதான் நீங்க என்கிட்ட முன்னாடி சொன்னீங்க.
விமான நிலையத்திலிருந்து வெளியானதும் என்ன செஞ்சீங்க? நான் ஹோட்டலுக்கு போனேன், பணத்தை சோதிச்சு பார்த்தேன். அது உண்மையான பணம்னு அப்போ தெரிய வந்துச்சு. அப்படின்னா ஏன் பணத்தை எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் புகார் செஞ்சு அதை திரும்ப கொடுத்துருக்கலாமே. நான் தான் சொன்னேன்னே, அதிர்ஷ்ட தேவதை என் மீது கருணை காட்டுறா. அந்த பணத்தை பெறுறது என் அதிர்ஷ்டம்னு நினைச்சேன். விமான பயணத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக் பையில் விமானத்தோட தரையில் அமெரிக்க டாலரை கண்டுபிடித்தீங்க. உங்ககிட்ட ஏற்கனவே 70,000 ஹாங்காங் டாலர் இருந்துச்சு. இன்னொரு பயணியோட பையிலிருந்து அந்த பணத்தை நீங்கள் எடுத்தீங்களா? இல்லை, நான் எடுக்கல. பணம் எப்படி கிடைச்சது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெங்ஹுய், எங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. சார், எங்களோட புலனாய்வை தொடர்ந்து இதுதான் நடந்திருக்கணும். சந்தேக நபர் புறப்படும் வாயிலுக்கு அருகே இருந்திருப்பாரு, பணம் கைமாறுவதை பார்த்துருப்பாரு. சந்தேக நபருக்கு பணம் எந்த பையில் இருக்குதுன்னு தெரியும். தனது குற்ற செயலை செய்ய அவர் சரியான நேரத்திற்கு காத்திருந்தாரு. அதன் பிறகு காரியத்தில் இறங்கினாரு. அப்போதான் அவர் தனது பயண திட்டத்தை மாத்தினாரு. அவர் ஹோட்டலில் தங்கினாரு, சூதாட்ட கூடத்திற்கு போனாரு, வெளியூருக்கு பணத்தை அனுப்பி வச்சாரு, மீண்டும் சூதாட்ட கூடத்திற்கு வந்தாரு. பணம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டீங்க தானே? ஆமாம் சார். அவர் எந்த முகவரை பயன்படுத்தினார் என்று தெரிய வந்ததும் அதை செய்துட்டோம். பெங்கு இன்னொருத்தரோட பணத்தை எடுத்துட்டு பறந்துடலான்னு நினைச்சாரு. ஆனா இப்ப அவர் எங்கேயும் நகர முடியாது. நீங்கள் சற்று முன்னர் பார்த்த வழக்கில் விமானத்தில் கிடைத்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திருடிய குற்றவாளி தப்பித்து விடலாம் என்று நினைத்தார். விமான நிலைய காவல்துறை மேற்கொண்ட உடனடி புலன் விசாரணையால் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு காவல்துறையில் புகார் செய்யப்பட்ட சில மணி நேரத்திற்குள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார். பயணிகள் விமான பயணத்தின் போது குற்ற செயல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கலாம். உங்களின் ரொக்கம், விலை மதிப்புள்ள பொருட்களை எப்போதும் உங்களுடனேயே வைத்திருக்கவும். அவற்றை தலைக்கு மேல் உள்ள பெட்டிகளுக்கான இடத்தில் வைக்க வேண்டாம். தலைக்கு மேல் உள்ள பெட்டி வைக்கும் பகுதியை திறந்து பொருள் எடுப்பது அல்லது பெட்டிகளை அலசி ஆராயும் பயணிகள் பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும். இறுதியாக, அப்படிப்பட்ட சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகளை பற்றி விமான சிப்பந்திகளிடம் தெரியப்படுத்துங்கள். விமானங்களில் செய்யப்படும் திருட்டு குற்றங்களை காவல்துறை தீவிரமானதாக கருதுகிறது. குற்றவாளிகள் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். விழா காலங்கள் சில குறிப்பிட்ட குற்றங்களுக்கு வாய்ப்பை வழங்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் புத்தாண்டை வரவேற்கும் அதே நேரத்தில் விழிப்பாக இருப்பதன் மூலம் நாம் பாதுகாப்பாக இருந்த விழா காலத்தை அனுபவிக்க முடியும். வெளியில் சென்று உணவு அருந்தும்போது அல்லது கடைகளில் பொருள் வாங்கும்போது உங்கள் உடைமைகளை கவனிப்பாரற்று விட்டு செல்ல வேண்டாம். கைப்பை மூடப்பட்டு இருப்பதோடு அதை உங்கள் முன் வைத்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமான ரொக்கம், நகைகளை அதில் வைக்க வேண்டாம். விழா காலத்தின் போது நீங்கள் வெளிநாடு சென்றால் உங்கள் வீட்டுக்குள் நுழையும் பகுதிகளை நல்ல பூட்டுக்களை கொண்டு பூட்டிவிடுங்கள். கண்காணிப்பு கேமரா போன்ற கண்ணில் படும் பாதுகாப்பு முறைகளை பொருத்துங்கள். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒன்றாக இணைந்து இந்த விழா காலத்தின் போது பாதுகாப்பாக இருப்போம். இப்போது தேசிய குற்றத்தடுப்பு மன்றம் சில குற்றத்தடுப்பு தகவல்களை உங்களுக்காக கொண்டு வருகிறது. நாம் இங்கே தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தின் சாலை காட்சியில் டாக்டர் கேரலோட இருக்கிறோம். அவர் இந்த மன்றத்தின் உறுப்பினர். வணக்கம் டாக்டர் கேரல். வணக்கம். சிலருக்கு தெரியாம இருக்கலாம், தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தின் செயல்கள் பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக. கடந்த 44 ஆண்டுகளில் தேசிய குற்றத்தடுப்பு மன்றம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. சிங்கப்பூரை பொறுத்தவரை நமது பாதுகாப்பை நாம் மெத்தனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே குறைவான குற்றம் என்பது குற்றமே இல்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, இங்க ஒரு துடிப்பான சுற்றுச்சூழல் இருக்கு. இவ்வாண்டு தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தின் அணுகுமுறை என்ன? இந்த சாலை காட்சியில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த சாலை காட்சியை சுற்றி பார்த்தால் அதில் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும், அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விவரங்களை சொல்லும் பல்வேறு கூடங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியான குற்றங்கள் அல்லது இணைய மோசடிகளிலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை அறிந்து கொள்ளலாம். 5 வெவ்வேறு வட்டாரங்களில் இருவழி தொடர்பு முறை இருக்குது. ஒவ்வொன்றிலும் கேளிக்கையான நடவடிக்கை இருந்தாலும் குற்றத்தடுப்பு பற்றிய முக்கிய செய்தியையும் அது சொல்லுது. வாங்க பார்க்கலாம்.
ஐ ஸ்பை அ குட் பை பகுதியில் உணவு நிலையங்கள் உண்மையானதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளன. வருகையாளர்கள் சிறிய கேமராக்களை பயன்படுத்தி நெருங்கி பார்த்து துப்புகளை கண்டறிந்து திருட்டுகளை எப்படி தடுப்பது என்பது பற்றிய குறிப்புகளை கண்டறிவார்கள். அவர்கள் 2 விஷயங்களை அறிந்து கொள்வார்கள்: எப்படி தங்களின் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது, குற்றங்களுக்கான தண்டனை, திருடர்கள் பொருள்களோடு தப்பி செல்வதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஃபெமிலியர் டேஞ்சர் பகுதி வழக்கமாக எங்கே மானபங்கம் நடைபெறும் என்பதை வருகையாளர்களுக்கு தெரிவிக்கிறது. ஒரு மின்தூக்கி அல்லது ரயிலில் நடக்கலாம். மானபங்கத்தை பாவாடைக்குள் படம் எடுப்பதை எப்படி கண்டுபிடிப்பது, தவிர்ப்பது, புகார் செய்வது போன்ற விவரங்கள் கண்காட்சியில் கொடுக்கப்பட்டுள்ளன. எங்கே நிற்பது, இடைவெளியை எப்படி ஏற்படுத்துவது, ஏதாவது தவறாக தோன்றினால் என்ன செய்வது என்பவற்றையும் அறியலாம். மிக முக்கியமாக, ஏதாவது நடந்தால் எப்படி உதவி பெற்று அதை பற்றி புகார் செய்வது என்று தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட குற்றங்களுக்கான கடுமையான தண்டனை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வருகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம். மோசடி அது பற்றிய அவர்களின் அறிவாற்றலை சோதித்து சரியான பதிலை சொல்லி புள்ளிகளை பெறலாம். அடையாளத்தை திருடும் தொடர்புகள், போலி வேலை வாய்ப்புகள், நம்ப முடியாத போலி முதலீடுகள், அரசாங்க நபர் ஆள்மாறாட்டம் என்று பல்வேறு வகைகளில் மோசடி அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஷேரி அலியில் மோசடிகளுக்கான எதிரான நமது சிறந்த தற்காப்பை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நாள்தோறும் இயங்கும் ஸ்கேம்ஷில் உதவி எண் 1799, ஸ்கேம்ஷில் செயலி, நல்ல இணைய பழக்கங்கள், மணிலா போன்றவை இருக்கின்றன. குற்ற கண்காணிப்பின் ஃபீச்சர் வால் பகுதியில் வருகையாளர்கள் அமர்ந்து ஓய்வெடுத்து பழைய குற்ற கண்காணிப்பு தருணங்களை பார்க்கலாம். சுய படம் எடுத்து சமூக ஊடகங்களில் தங்களுக்கு பிடித்த குற்ற கண்காணிப்பு நினைவுகளை பதிவிடலாம். குடும்பத்தோடு அமர்ந்து குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியை அவர்கள் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு அனைவரும் ஒன்றை எதிர்பார்க்கலாம். நாங்கள் குற்ற கண்காணிப்பின் 40ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பதோடு இந்த முக்கியமான நிகழ்வில் எங்களோடு இணைய மறவாதீர்கள். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த துணை அமைச்சர் கோ பெய்மிங் கூடங்களை பார்வையிட்டார். குற்ற கண்காணிப்பு கூடத்தில் அவர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுடன் கலந்து பேசினார். தேசிய குற்ற தடுப்பு மன்றத்தின் சாலை காட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. உல்லாசமான கற்பிக்கும் நடவடிக்கைகள் அனைத்து குடும்பத்தினருக்கும் இருந்தன. ஆனால் குற்றங்கள் என்று வரும்பொழுது அவை மகிழ்ச்சியானவை அல்ல. நம் அனைவரும் குற்றங்களை தடுக்க நமது பங்கை செய்ய வேண்டும். நினைவிருக்கட்டும், குற்ற தடுப்பு என்பது பகிரப்பட்ட பொறுப்பு. விழாக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடையாளத்தை திருடும் மோசடி பற்றி எச்சரிக்கை தேவை. இணையத்தில் பொருள் வாங்குபவர்களிடம் கவர்ச்சியான பேரங்களை மோசடிக்காரர்கள் வழங்குவார்கள். ஆனால் பணம் கட்டிய பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாது. நேரடியாக பணம் கட்ட அல்லது பொருள்களை கொண்டு வந்து கொடுக்க தீங்கிழைக்கும் தொடர்புகளை அவர்கள் கொடுப்பார்கள். மதிப்புமிக்க தளங்களில் பொருள் வாங்குவதோடு நம்பகமான கட்டண முறைகளையும் தேர்ந்தெடுங்கள். பொருள் விற்பவருக்கு வங்கியிலிருந்து நேரடியாக பணம் மாற்றி விடுவது அல்லது முன்பணம் கட்டுவதை தவிர்க்கவும். கட்டணம் கட்டுவதற்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர் அனுப்பி வைக்கும் தொடர்புகளையும் QR குறியீட்டுகளையும் தொட வேண்டாம். ஏதும் தவறுகள் இருக்கிறதா என்பதை இணைய பக்கத்தில் சோதித்து பார்த்துக் கொள்ளவும். சந்தேகம் ஏற்பட்டால் குறுந்தகவல்கள், கைபேசி எண்கள், இணைய தொடர்புகளை ஸ்கேம்ஷில் செயலியோடு சரிபார்த்துக் கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு நீங்கள் ஸ்கேம்ஷில் இணைய பக்கத்தையும் நாடலாம். ஒன்றிணைந்து செயல்படுவோம். மோசடிகளுக்கு எதிராக நம் சமூகத்தை பாதுகாப்போம். இந்த பருவத்தின் குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சி நிறைவேது. இவ்வாண்டு நாங்கள் அக்கறைக்குரிய குற்றங்களை பற்றி எடுத்து சொன்னோம். வீடு புகுந்து திருடுவது, திருட்டு சம்பவங்கள், மோசடிகள், அவற்றுக்கு உதவும் பணம் சுமக்கும் கைக்கூலிகள், போக்குவரத்து குற்றங்களை பற்றி தெரிவித்தோம். இந்த வழக்குகள் அர்ப்பணிப்புள்ள அதிகாரிகள் கடுமையாக உழைத்து பாதுகாப்பை தினமும் உறுதி செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதை காட்டியது. 2026 குற்ற கண்காணிப்பு அதன் 40ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. ரசிகர்களும் சமூக பங்காளிகளும் கடந்த பல ஆண்டுகளாக அளித்து வரும் வலுவான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க இணைந்து பங்காற்றுவோம். வணக்கம்.